கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் மனிதநேயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத குற்ற செயல்கள் நமது சமூகத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. கடுமையான தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியுடன் செயல்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் உறுதி. கோவை சூலூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டுள்ளார் என மருத்துவர்களின் முதல் அறிக்கையில் உறுதியாகியுள்ளது. மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி பேட்டி. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து டாக்டர் சொன்னதை வச்சுதான் இது வந்து போக்சோ செக்ஷன். பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே கொலை நடந்தது எப்படி என முழுமையாக தெரியவரும். விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் எனவும் ஐஜி ரம்யா பாரதி பேட்டி. அதுதான் இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. இப்ப டாக்டர் வந்து விரிவான அறிக்கை கொடுக்கிற வரைக்கும் அது வந்து நம்மளுக்கு எப்படி அக்யூஸ்ட் 24 மணி நேரத்துல புடிச்சோமோ அதுக்கு அந்த அளவுக்கு துரிதமா குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செஞ்சு ஸ்பீடி ட்ரையல் என்ஷூர் பண்ணி கண்டிப்பா இந்த விக்டிம்கான டியூ ஜஸ்டிஸ வந்து தமிழக காவல்துறை என்ஷூர். ரீல்ஸ் அரசாக இல்லாமல் ரியல் அரசாக நடந்து கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தல். கோவை சூலூரில் 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டதற்கு எஸ்பி வேலுமணி கண்டனம். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்க வேண்டும் எனவும் அறிக்கை. கோவையில் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் புதிய அரசு மெத்தன போக்கில் இருக்கக்கூடாது. திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தல். $717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடுவது குறித்து மதுவிலக்கு மற்றும் ஆயுள் தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் ஆய்வு. இன்று வரை 436 மதுபான சில்லறை விற்பனை கடைகளும் அவற்றுடன் இணைந்துள்ள மது கூடங்களும் மூடப்பட்டுள்ளதாக தகவல். டாஸ்மாகில் மதுபானங்களை கூடுதல் விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் எச்சரிக்கை. கோவை சிறுமி கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை. சூலூர் அருகே சிறுமி கொல்லப்பட்ட குளம் பகுதியில் சட்டம் ஒழுங்கு டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் நேரில் சென்று விசாரணை. வழக்கின் விசாரணை குறித்து காவல் உயர் அதிகாரியிடம் விவரங்களை கேட்டறிந்தார். கோவையில் 10 வயது சிறுமி கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு தேசிய மகளிர் ஆணையம் கண்டனம். எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து 7 நாட்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய ஆணை. செவிலியர் விவகாரத்தில் தவறு நடந்திருப்பது விசாரணையில் தெரியவந்தால் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும். போராட்டம் நடத்திய செவிலியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் அமைச்சர் ரமேஷ் உறுதி. அந்த டீம் இங்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த பேஷண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இன்கேஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இவங்க எல்லாரும் சொல்றபடி ஏதேனும் ஒருவேளை தவறுகள் நடந்திருந்தால் பாரபட்சம் இல்லாம அதுல இன்வால்வ் ஆயிருக்க அத்தனை பேர் மேலேயும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு தவிக அமைச்சரவைக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. போகிற போக்கில் தங்கள் மீது கலங்கம் ஏற்படுத்துவதாக தொல் திருமாவளவன் விளக்கு. அமைச்சரவையில் நான் இடம்பெற வேண்டும் என்கிற விருப்பத்தை தவிக தரப்பில் வெளிப்படுத்தினார்கள். நான் அதில் உடன்பாடு இல்லை என்பதை தொடக்கத்திலேயே சொல்லிவிட்டேன். இப்போதும் அந்த நிலைப்பாட்டில் தான் நான் இருக்கிறேன். துணை மின் நிலையங்களில் ஏற்படும் கோளாறுகள், ட்ரிப்பிங், மழை, காற்று, இடி போன்ற வானிலை காரணங்களுக்காக மின்தடை. மக்களுக்கு தடையற்ற நம்பகமான மின் விநியோகத்தை வழங்க மின் வாரியம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மின்சாரத்துறை விளக்கு. கருப்பான்பூச்சி மக்கள் கட்சி இணையதளம், இன்ஸ்டா பக்கங்கள் ஹேக். கருப்பான்பூச்சி மக்கள் கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீபிகே குற்றச்சாட்டு.
சீனாவின் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 82 பேர் உயிரிழப்பு. மாயமான 9 பேரை தேடும் பணி தீவிரம். இன்றைய IPL போட்டிகள் பஞ்சாப் லக்னோ அணிகள் பல பரீட்சை. பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவதில் பஞ்சாப் அணி தீவிரம்.